ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் கிருஷ்ணா ஃபேமிலி. எல்லாம் ஏஞ்சிட்டிங்களா? எப்படி இருக்கீங்க? காஃபி சாப்பிட்டாச்சா? டிஃபன்லாம் ரெடி ஆகிடுச்சா? லஞ்ச் ரெடி ஆகிடுச்சா? இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டுங்க, ரொம்ப லேட்டு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பூரி சுட்டு கொடுத்துடலாம், சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டிஃபன் வேலை தான் இன்றைக்கி. லஞ்சில் இன்றைக்கி காலையில் எதுவும் பண்ணலை. ஏன்னா மதியம் மீன் வாங்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு, அதனால் வெறும் டிஃபன் மட்டும் தான் ரெடி பண்ண போகிறேன். பூரியே சாப்பிட்டு அவன் பூரியை எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லாம் முடிந்தால் தோசை ஊற்றி கொடுப்பேன். இப்படின்னு டைம் தெரியல. ஆனால் ரொம்ப லேட்டாகிட்டு காஃபி போடுறதுக்காக பால் வச்சுருக்கேன். யாருமே நம்மளோட சேனலை பார்க்கவும் மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் என்ன டிஃபன், என்ன லஞ்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவில் என்ன நிறைக்குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். பண்ணாங்க. என்னோடய வேலை போயிட்டே இருக்குது, சீக்கிரமாக முடிக்கணும். தலை கூட வாரலைங்க, அப்படியே வந்துட்டு மூஞ்ச கழுவின என்னமோ சொல்லுவாங்களே, மூஞ்ச கழுவிக்கணும், பல்ல வரைக்கணும், மூஞ்ச கழுவிக்கணும், ஒடியாந்துட்டேன் அவங்க கிச்சனுக்கு. என்ன பண்ணுறது, ஸ்கூல் டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு டைமுக்கு போகணும். நானும் டைம் கீப்பப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் சுத்தமாக முடியலைங்க. ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுது. குட்டி பையன் தூங்குறதுக்கே மணி 1-2 ஆகிடுதா. நம்மளால் ஏஞ்சிக்க முடியல. கிளைமேட்டும் நமக்கு செட் ஆகலையா, செட் ஆகலை. அப்படியே வேலை பார்த்துட்ருக்கேன். உங்கள் பசங்களுக்கெல்லாம் என்ன டிஃபன், என்ன லஞ்செலாம் கொடுத்துடுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வாரத்தில் எத்தனை நாள் உங்கள் பசங்களுக்கு டிஃபன் கொடுப்பீங்க, சாப்பாடு கொடுப்பீங்க, என்னென்ன லஞ்சு கொடுப்பீங்கன்றதையும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமேட்டா நாம் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடணும், என்னமாரி வீடியோ போடணும், எங்களை பற்றி எதனா தெரிஞ்சுக்கணுமான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். திரும்ப இதே சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. நிறைய எங்கள் பசங்களோட வீடியோ தான் வரும். உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் என்னால் கொடுக்க முடியுதான்றதையும் பாருங்கள். நாங்கள் அடிக்கடி வெளியில் போகிறவங்க கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். வீட்டுக்குள்ளே எங்களால் என்ன வீடியோ பண்ண முடியுமோன்றதை பார்த்து பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப அதே சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா, ஆனால் விடுங்க.
அப்புறமாட்டா சரி பூரி சுட்டுட்டு உங்களை லாஸ்ட்டாக பார்க்குறேன். ஓகே, பாய். அப்படியே சாப்பாட்டு வேலை அப்படியே போயிட்டே இருக்குது. பெரிய பையனுக்கு வந்து இந்த சின்ன பையன் வந்து இந்த பவுடர் இருக்க பாஞ்சில் வந்து அமிர்தாஞ்ச தைலத்தை தடவி விட்டாங்க. அது வந்து எரியுதுன்னு ஓடுறான். மூஞ்சில் பவுடர் அடிச்சுட்டு எரியுதுன்னு ஓடுறான். இப்படி தாங்க அவன் எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை எடுத்து அங்கே போடுறது, அதில் எடுத்து இங்கே போடுறது, அப்படியே எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். வீடே ரெண்டாக்கிடுவான். அடம் பிடிச்சானா அவ்வளோதான், தலைக்கீழே எல்லாத்தையும் எடுத்து போட்டுறது. என் கிச்சனில் இருக்கிற பாதி மளிகை ஜாமான் எடுத்துகிட்டு போய் வச்சுப்பான். எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். வரான். என் பையன் வந்துட்டு ஓடிட்டான். ஐயோ, வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் என் பெரிய பையன். அவனுக்கு கூட கொஞ்சம் மேலாம் கொஞ்சம் அலர்ஜி மாரி வந்துடுச்சா, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் மருந்தெல்லாம் தடவினாங்களா. அதை தடவிட்டு கட்ஜெட்டியோடு தடவினால அதோட டிஃபன் லஞ்சு கட்டிகிட்ருக்கேங்க. பூரி எனக்கு 3 பூரி போதுமான்னு சொன்னான். அப்படியே 3 பூரி வைக்கிறேன் டிஃபன் பாக்ஸில். அவ்வளோதான், டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவனும் சாப்பிட்றதுக்கு அவனுக்கும் கொடுத்துட்டேன். ஒரு வழியாக டிஃபன் அவனுக்கு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.